சரியா 1931 அக்டோபர் 15 ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ராமேஸ்வரத்துல ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இந்த ஆண் குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டப்படுற மீனவ குடும்பத்துல தான் பிறக்கிறான். பிறந்த பிறகு நாட்களும் கடந்து போகுது. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த பையன் படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுடுறான். படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அப்பா அம்மா கஷ்டப்படுறத பார்த்து இந்த பையன் நியூஸ் பேப்பரை போட்டு கிடைக்கிற காசை தன்னோட வீட்டு செலவுக்கும் படிப்புக்கும் யூஸ் பண்ணிக்கிறான். ஸ்கூல் படிக்கும் போது இந்த பையனுக்கு கணக்கு மற்றும் அறிவியல் பாடங்கள்ல அளவுக்கு அதிகமா படிக்க ஆர்வமா இருந்திருக்கு. கடைசியா பள்ளி படிப்பு எல்லாம் படிச்சு முடிச்சிட்டு தன்னோட அக்கா நகையை வித்து திருச்சியில இருக்கிற ஒரு காலேஜ்ல போய் சேர்றான். அந்த காலேஜ்ல தனக்கு பிடிச்ச இயற்பியல் துறையை எடுத்து அதுல பட்டமெல்லாம் வாங்குறான். என்னதான் பட்டமெல்லாம் வாங்கினாலும் அவன் சந்தோஷப்படவே இல்லை. ஏன்னா அவனோட மனசுல ஒரு விமானி ஆகணும்னு ஒரு கனவு இருந்துச்சு. இதுக்காகவே சென்னையில இருக்கிற MIT காலேஜ்ல சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டா ஆகுறான். அது மட்டும் இல்லாம பல கோடி இளைஞர்களுக்கு இந்த பையன் ஒரு நம்பிக்கையா இருந்திருக்கான்.